அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மன்னிப்பினுடைய மகத்துவத்தையும் முக்கியத்துவத்தையும் இன்றைய நாளின் இறை வார்த்தையின் வழியாக உணர்ந்து கொள்ள நாம் முயற்சி செய்வோம். மன்னிப்பு என்ற உடனேயே என்னை இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தின என் மாமியாரை நான் எப்படி ஃபாதர் மன்னிப்பேன்? மருமகள் மாமியார் சொல்றாங்க, என்ன மட்டும் மரியாதை இல்லாம எதிர்த்து பேசி கேவலமாக என்னை இழிவுபடுத்திய என் மருமகளை என்னால் எப்படி ஃபாதர் மன்னிக்க முடியும்? தம்பிக்காரன் தம்பின்னு கூட பார்க்கல, கூட பிறந்தவனாச்சே அப்படின்னு கொஞ்சம் கூட பாசம் இல்லாம சொத்துக்களை எல்லாம் அபகரித்த என் அண்ணனை நான் எப்படி ஃபாதர் மன்னிக்க முடியும்? தாய் தந்தையை பற்றி சில பேருக்கு பொண்ணை ஒரு கண்ணில் பார்க்கறது, பிள்ளைய ஒரு கண்ணில் பார்க்கறது. ஃபாதர் எப்போ பார்த்தாலும் பொம்பளை பிள்ளைங்களை தான் உயர்வா பேசுவாங்க, என்னை பொருட்படுத்தவே மாட்டாங்க. அதனால என் அப்பா அம்மாவுக்கு நான் எப்படி ஃபாதர் உதவி செய்ய முடியும்? நண்பர்கள் நினைச்சு கூட பார்க்க முடியல ஃபாதர். நம்பிக்கை துரோகம், என்னை நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டான். ஏமாத்தின அந்த துரோகியை மன்னிக்க முடியுமா? இன்னும் சில குடும்பங்களில் ஏன் சாதி, ஏன் மதம், ஏன் மொழியை விட்டுட்டு வேறொரு ஜாதியில, வேறொரு மொழியில, வேறொரு மதத்தில் போய் திருமணம் செய்த என் மகனை, என் மகளை எப்படி ஃபாதர் ஏற்றுக்க முடியும்? இதெல்லாம் இன்றைக்கு மன்னிப்பில் இருக்கின்ற சில பிரச்சனைகள். மன்னிக்க முடியாமல் இருப்பதற்கு சில காரணங்கள். சரி, எப்படி இந்த மனக்காயங்களோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் கடத்தி கொண்டிருக்கிறோம்? இதை எத்தனை நாள் நம்முடைய மனசிலே வச்சுட்டு இருக்க போறோம்? நம்ம கார் டயர்ல அல்லது பைக் டயர்ல ஒரு ஆணி ஒன்று குத்திடுச்சு அப்படின்னா எவ்வளவு காலம் அந்த ஆணியோடவே அந்த வாகனத்தை நாம் ஓட்டி கொண்டிருக்க போகிறோம்? அதை எடுத்து சரி செய்யணும் அப்படி நாம முயற்சி செய்யறோம் இல்லையா? நம்முடைய உள்ளத்தில் தைத்திருக்கின்ற, நமது இதயத்தை குத்தி இருக்கின்ற காயத்தை, கசப்பு உணர்வுகளை, மனஸ்தாபங்களை நாம் எப்பொழுது சரி செய்ய போகிறோம்? அது நம்முடைய ஆன்மாவை, நம்முடைய வாழ்க்கையை பாதித்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? சரி, எதனால் நம்மால் பிறரை மன்னிக்க முடியவில்லை? ஏன் நம்மை மன்னிக்க முடியவில்லை? எது தடையாக இருக்கிறது? சில பேருக்கு நான் என்ன கடவுளா மன்னிக்கிறதுக்கு? நம்பிக்கையின்மை, முடியாது என்கிற எண்ணம். மன்னித்தால் மறுபடியும் மறுபடியும் வந்து என்னை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்களே, என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்களே, அதனால நான் ஏன் மன்னிக்கணும்? இன்னும் சில பேருக்கு இப்படிப்பட்ட காரணம். பல பேருக்கு நான் அதிகமா பாதிக்கப்பட்டுட்டேன் ஃபாதர், மனநொந்து போயிருக்கிறேன், அவ்வளவு சீக்கிரமா அவ்வளவு எளிதாக மன்னித்து விட முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற எண்ணம். சரி, மன்னித்து தான் பார்க்கலாமே. இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தில் கூட இன்ப துன்பங்களில் மோசேவோடு ஆண்டவர் உடன் இருக்கின்றார். எவ்வளவோ இடர்பாடுகளை
மோசே சந்தித்தாலும், மக்களுடைய முறுமுறுப்புகளுக்கெல்லாம் அவர் மனம் நொந்து போனாலும், கடவுளை அவர் நொந்து கொண்டாலும் கூட மீண்டும் மீண்டும் மோயிசனை தேற்றுகிறார் ஆண்டவர், திடப்படுத்துகிறார், உறுதி ஊட்டுகிறார். நம்பிக்கையோடு கானான் தேசத்தை நோக்கி அந்த மக்களை வழிநடத்தி செல்வதற்கான வழிவகைகளை செய்கிறார். ஒரு கட்டத்தில் மோயிசன் அந்த கானான் தேசத்திற்குள் அடியெடுத்து வைக்கப் போவதில்லை என்பதை உணர்ந்த ஆண்டவர் அவருக்கு அந்த கானான் தேசத்தை அற்புதமாக ஒரு மலைக்குன்றின் மீது அழைத்துச் சென்று எல்லா பகுதியையும் காண்பிப்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் மனம் ஆறுதல் பெற வேண்டும், அவர் மனம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த கானான் தேசத்தை, அந்த கானான் தேசத்தோடு இருக்கின்ற பிற நாடுகளை எல்லாம் சுட்டிக்காட்டிய பிறகு இன்றைய நாளின் இறைவார்த்தை சொல்லுகிறது, மோயிசன் மரணம் அடைந்தார். அவருடைய மனம் அமைதி பெற்று நிறைவு பெற்று முழுமை அடைந்த பிறகு அவருடைய உயிரானது எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, நாமும் மன்னித்து பார்க்கும்போது நம் மனமும் கூட இத்தகைய நிலையை அடையலாம். ஒருவேளை நாம் மன்னிக்கும் போது பிறருக்குள் நல்ல மனமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏன், நமக்குள்ளும் ஒரு மனமாற்றம் வரும். மன்னிக்கும் போது ஒருவர் மற்றவரோடு இருக்கின்ற உறவு நிலையானது புதுப்பிக்கப்படுகிறது, புதுப்பிக்கப்படும். நம்முடைய மனதிற்குள்ளேயே அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். ஒருவர் மற்றவரை மன்னித்து பாருங்கள், மன நிம்மதியும் அமைதியும் நமக்கு கிடைக்கும். சரி, இந்த உலகம் எதை சொல்லுகிறது? இந்த உலகத்தின் தத்துவங்கள் என்ன? ஆண்டவர் இயேசு இந்த மன்னிப்பை குறித்து எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார் என்றால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சுய ஆய்வு செய்து பார்ப்போம். நம் வாழ்க்கைக்கு எது நல்லது? மன்னிப்பதா அல்லது மன்னிக்காமல் இருப்பதா? எது தேவையானது? மன்னிப்பதா மன்னிக்காமல் இருப்பதா? நம் வாழ்க்கையில் யார் முக்கியமானவர்கள்? கிறிஸ்து என்று நாம் உணர்கிறோம் என்றால் அந்த கிறிஸ்து மன்னிப்பதை விரும்புவாரா அல்லது மன்னிக்காமல் இருப்பதை ஏற்றுக்கொள்வாரா? எது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனதிற்கு, உள்ளத்திற்கு, இந்த இதயத்திற்கு அமைதியையும் ஆறுதலையும் தரும்? மன்னிப்பதா மன்னிக்காமல் இருப்பதா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் எது பிடிக்கும்? மன்னிப்பது பிடிக்குமா மன்னிக்காமல் இருப்பது பிடிக்குமா? மன்னிப்பதுதான் பிடிக்கும் என்றால், மன்னிப்பதுதான் சிறந்தது என்றால், மன்னிப்பதுதான் நல்லது என்றால், மன்னிப்பதுதான் கிறிஸ்துவுக்கே பிடிக்கிறது என்றால், அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த மன்னிக்கின்ற செயலை செய்து பார்ப்போம். இந்த உலகத்தில் இன்பமாய் நல்ல உறவுகளோடு வாழ்வோம். ஆமென்.